வெள்ளிங்கிரி ட்ரிப் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இவன் போயிருக்கான் நிறைய டைமு. போயிட்டு என்னென்ன நடக்குது எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கீழே வந்துட்டு காப்பி பாருங்க, சுடு காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. சூடாக கொதிக்க கொதிக்க கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். சிவராத்திரிங்கிறதுனால இவ்வளோ கூட்டம், இல்லைன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு. இந்த குச்சி வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 30 ரூபா சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். வாங்கிட்டு மேலே போகும்போது வீடியோ எடுக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாம் குச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா குச்சியை எடுத்துட்டோம். ரொம்ப வெயிட்டும் இருக்கக்கூடாதாம்மா, ஒல்லியா இருக்கணுமாம்மா, நேராக வேற இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம். மேலே போயிட்டு நடக்க நடக்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு மாமரத்தை பார்த்தோம். பாருங்க, எம்மா பெரிய மரம்னு. தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் சுத்தி பிடிக்கலாம். பாருங்க, காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-200 வருஷம் மரமா தான் இருக்கணும் கண்டிப்பா. படி ஏற போறோம். பொட்டு வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. பை பை. ஓகே. பாருங்க, மலை செங்குத்தா இருக்கு. இப்படி இருக்கு. நெல்லிக்காய் தரீங்களா? தேங்க்யூ. நெல்லிக்காய் கொடுத்தாங்க. என்னதான் நெல்லிக்காய் தந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். வரவங்க எல்லாத்துக்குமே நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய், மர நெல்லிக்காய் தராங்க. எங்க எந்த இருக்கா நீங்க? எடப்பாடியில வரீங்களா? பயணப்பட்டப்ப தண்ணி இல்லாம உதவி பண்ணாரு. ஓ, அதனால நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இது தொடர்ச்சியா 200 கிலோ கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க எடப்பாடியில இருந்து வந்து இங்க ஒருத்தங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தந்திருக்காங்க. அதனால எல்லாத்துக்குமே தராங்க. இந்த மேட்டை பாருங்க, மேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. சத்தியமா இந்த ஸ்டெப்பு எவ்வளவு மேடுனா செம்ம மேடா இருக்கு. ஒரு டார்ச் 200 ரூபா வாங்கிட்டு அடிச்சுட்டு ஏறிட்டு இருக்கோம். நடு ரோட்ல மட்டுமே நடந்துட்டு மேடெல்லாம் ஏறும்போது ஏறி வெறும் 50 படி தான் இருக்கும். நாக்கு தள்ளிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். நிறைய கடைகள்லாம் இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட கடை இருக்கு. ஸ்நாக்ஸ் என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்ன வீடியோ திரும்பிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி கோயில் இருக்கு. இல்ல, கோயில் ஃபர்ஸ்ட் கட்டுவான். விநாயகர். சத்தியமா நான் ஃபர்ஸ்ட் மலையில பாதி தூரம் வந்தோடனே வீட்டில் சாப்பிட்ட தோசையெல்லாம் வாந்தி எடுத்துட்டேன். 3-4 டைம் உட்காந்து எழுந்திரிச்சு தான் வந்தேன். இந்த கோவில் தூரத்துக்கே 4 டைம் உட்காந்துட்டேன். ரொம்ப முடியல, இன்னும் போயிட்டு தான் இருக்குது மழை. ஓகே, வெரி குட். இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கி தருவாரு. திருப்பி சொல்லுங்க. அது 50 ரூபாங்கிறதுனால அந்த பிளான் கேன்சல். இப்போ குழந்தாய் நாய் ஈஸியா ஏறியதுனால முடியல. அதெல்லாம் இல்லைங்க, திரும்பிடலான்னு யோசனை வருது. ஆனா ஒரு உத்வேகம், எப்படியாவது போய் பார்த்துருந்தோம் 7வது மலையா. அப்படி இது வந்துட்டு போயிட்டோம்னா இது வருமா இல்லையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இது ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும்ல, அதுக்குதான். மகா சிவராத்திரி பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டோம். 2வது மலையானது. 2வது மலை கிட்ட பாம்பாட்டி சித்தர் கோவில். போறோம். குகை கோயில் பார்த்துதான் உள்ள போயிட்டு வெளியே வரணும். ஈஷா யோக மையம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டாக இருக்குது பாருங்க. மேலே வந்துட்டோம். இப்போ தான் அந்த கல்லெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சு கொஞ்சம் இந்த மண் தரை வந்திருக்கு. சாதாரண இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி சில்லுன்னு காற்றடிச்சே ரொம்ப டயர்டாயிடுச்சு.
பார்த்தீங்களா ஏஷியா மையத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. 3 மணி நேரமாக ஏறிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸே வந்திருக்கு. மக்கள் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. சிவராத்திரி ஜக்கி வசதி கலக்கிட்டு இருக்காப்லங்க. செமையாக இருக்கு. ரொம்ப உச்சிக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தபோது இந்த குட்டி கோயிலை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. சமாதின்னு தான் போட்டிருக்கு. யார்? ஒட்டன் சித்தர். ஒட்டன் சித்தர், சித்தரோட சமாதி. கடைசி மலைக்கு முன்னாடி மலையில் நடந்துட்டுருக்கோம். அதுதான் கடைசி மலை. இப்படி கீழே போய் அப்படி மேலே காலையில் எப்படியும் வியூ பார்த்துட்டு இறங்கணும். இப்போவே தொடையெல்லாம் கட்டிடுச்சு. பாண்டி சுமி வந்துட்டோம். நேரத்தில் கூட பாருங்கள் எத்தனை பேர் குளிச்சிட்ருக்காங்கன்னு. நமக்கு குளிர் தாங்க முடியல. வீட்டிலேருந்தே குளிச்சுட்டு வந்தனால வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். பாண்டி சுனையில் கீழே இறங்கி சாமி கும்பிட்டு இதுதான் கடைசி மலை, 7வது மலை ஏற போகிறோம். சவுண்டு கேட்குது. 7வது மலை மேக்ஸிமம் ஏறிட்டோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கும். வந்துட்டோம். வழியிலே படுத்துருக்காங்க. முடியல எல்லாத்துக்கும். ரொம்ப கஷ்டமான மலை. மேடாக மட்டுமே இருக்கும் கடைசி வரைக்கும். கடைசி ஒரு 2 மலை ஓகேங்கிற அளவுக்கு இருக்குது. கோயில் பார்க்க போகிறோம். சாதிச்சிட்டப்பெல்லாம் குளிர் பட்டாய கலப்புது. கியூவில் தான் போகிறேன். இந்த வியூ பாருங்கள். சன்ரைஸ் ஆக தயாராக இருக்குது. மேலே வந்து கோயில் எடுக்க முடியல, அலௌட் இல்லைன்ட்டாங்க. ஆனால் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் நிப்பாட்டி சாமி பார்க்க விட்டு ரொம்ப அழகாக சாமியை கும்பிட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் மேலே வந்த கால் வழியே தெரியாமல் போச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பாருங்கள். இன்னும் மக்கள் ஏறி வந்துட்டுருக்கிற வியூ அந்த மலையிலலாம். மேலே சாமி கும்பிட்டு கும்பிட்டு இந்த ஃபுல்லாக பாருங்கள். அதோட கலரே சன்ரைஸ் அப்படியே விழுகிறனால ஆரஞ்சு கலராக செம்மையாக இருக்குது. கால்வலி தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதை பார்க்குறது. கரெக்டாக சன்ரைஸ் அப்போ எடுக்க முடிஞ்சது. நல்லா சன்ரைஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற செடி மேலே அந்த லைட் படும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த சன்ரைஸில் அந்த மலை மேலே நேரடியாக ஒளிப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நாங்கள் வந்து 2 பேர் தான் போயிருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் போயிருந்தோம். ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா சிங்கிளாகவே வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷமாலாம் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப வயசான அம்மாங்களாம் வந்திருந்தாங்க. எப்படி வராங்கன்னே புரியல. நம்மளுக்கே ரொம்ப முடியல. ஆனால் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயபக்தியாக ரொம்ப ஆர்வமாக வராங்க. அவங்களோட முகத்தில் உடம்புல ஒரு டயர்ட்னஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ மலை உயரத்தில் கடை போடுறதே பெருசு. இவங்க கடை போட்டு அதில் சில மூலிகைகள் அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஒரு சில இடங்களில் கடையில் அவங்க ரேட் அதிகமாக வச்சாலும் நம்ம கால் வலி வந்தப்போ தான் தெரியுது. இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து விற்று ஒருத்தரால் நான் வீடியோ எடுக்க முடியல. ஒரு 3 பழம் தான் எடுத்துகிட்டு வர முடியுது, தர்பூசணி பழம். அதை அவங்க விற்றா தான் அவங்களோட வாழ்வாதாரங்கிற மாதிரி இருக்கும்போது தாராளமாக அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து தான். இந்த கடையில் பார்த்தா ஃபுல்லாக மூலிகையாக வச்சுருந்தாங்க. இது யானை சாணம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க.
வெள்ளிங்கிரி மலையில் கிடைக்கிற எல்லா வகையான மூலிகையும் அங்கே பொறிச்சு நமக்கு சொல்கிறாங்க, டிஸ்ப்ளே பண்ணி எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படி எல்லாமே சொல்கிறாங்க. தைலம் இதெல்லாமே விற்கிறாங்க அங்கே அந்த இடத்துல. நைட்டு இந்த மலையை பார்க்கும்போது என்னடா இத்தினோண்டு மலை இவ்வளோ நேரம் ஏறிட்டு இருக்கமேன்னு யோசித்தோம். வீடியோவில் தெரியுதான்னு தெரில, இருங்க காட்டுறேன். எவ்வளோ மக்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ பெரிய மலை. இருட்டில் ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வெயில் இல்லாமல் ஏறுறது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே தான். ரொம்ப ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடுச்சு. குளிர், அதிகப்படியான குளிர், அதெல்லாம் தாங்க முடியும்னா மட்டும் வாங்க. வெள்ளிங்கிரி ஒரு சூப்பரான இடம் தான். கடவுள் பக்தியோடு வந்தால் நல்லா வணங்கிட்டு போகலாம். மலை வந்து எப்படின்னா ஏறி இறங்கி 7 மலை கிடையவே கிடையாது, ஒரே டேப்பராக தான் இருக்குது. இந்த நான் என்ன நினச்சேன், மலை ஏறி இறங்கி அப்படி 7 மலை போகும்னு நினச்சேன். 7 மலையும் செங்குத்தாக ஏறிட்டுருக்கு. அப்படியே இறங்கிட்டே தான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே மறுபடியும் ஒரு மேடு ஏறுது. இந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டி சுனை இருக்குது. 2 பஜ்ஜி வாங்க போயிருக்கான் அந்த கடையில் தான். பஜ்ஜி எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபா. ஆமாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு இருக்குது. மேலே எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து இந்த சீசனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு விற்கும். அதனால் ஒர்த்து தான். நல்லா இருக்கா? தப்பா சொல்லிட்டா? ஓகே, பசிக்கு ஓகே, இல்லைன்னா பசிக்கு பட்டு மாதிரி சுற்றணும். ஆண்டி சுனை நைட்டு காமிச்சால, இப்போ பாருங்க, நைட்டே குளிச்சாங்க நிறைய பேர். அவங்களாம் வீரர்கள், இவங்க பக்தர்கள். எவ்வளோ கூலிங்க, ஜாலியாக குளிக்கிறாங்க பாருங்க. இதை குளிச்சுட்டு மேலே ஏறிக்கலாம். நைட்டு நாங்கள் வரும்போதே நிறைய பேர் 1 மணிக்குன்னு நினைக்கிறேன், 1ஓ 2ஓ குளிச்சுட்டு ஏறினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7வது மலையை தாண்டி 6வது மலையில் படுத்திருக்கோம். புல்வெளியில் முடியல, டயர்டாகிடுச்சு. மோர் இப்போ தான் குடித்தோம். வீட்டிலேருந்து சிலிப்பி கொண்டு வந்துட்டான். ஜம்முன்னு குடிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க நாங்கள் படுத்துருக்கேடா. அவ்வளோதான், கீழே இறங்கல வீடியோ எடுக்க முடியல. இங்கே வரவங்க நல்ல எக்ஸசைஸு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நடந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு வந்தால் ரொம்ப கஷ்டம். கீழேயே சொல்லுவாங்க, சில ஹார்ட் ப்ராப்ளம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் வராதிங்க அப்படின்னு. அவங்களாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நல்லா இருக்கிறது நமக்கே ரொம்ப டயர்டாகிடுது, ஹார்ட் பீட்டில் அதிகமாகிடுது, படப்படன்னு வருது. எல்லாம் ஹெல்த்தியாக போயிட்டு நல்லா சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போயிட்டு வந்த அனுபவம். போகிறவங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு டைம் பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக இது. எங்களையும் காண வச்ச அந்த ஈசனுக்கு நன்றி.